ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க அனிமேஷன் கிரஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷேப் ட்வின் பார்க்க போகிறோம் ஃப்ளாஷ் டியூட்டோரியல்ஸில். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேஷன் கிரஷஸ்க்கு மறக்காமல் உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷேப் ட்வின் பார்க்க போகிறோம். ஷேப் ட்வின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டாக மாறுறது தான் ஷேப் ட்வின். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன், ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம். உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் வேணுமோ அந்த அளவு ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு, அதாவது இன்செர்ட் கீ ஃப்ரேம் போகணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் செட் ஆகிடும். எந்த செகண்ட்ஸில் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு, அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, புள்ளி மாதிரி, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதாவது சர்க்குலோ இல்லை இன்னொரு பாக்ஸை கூட போடுங்க. இது மாதிரி பாலிகன் ஷேப் போட்டுக்கிறேன். கலர் வந்து நான் வேறு கலர் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி கலர் கொடுத்துட்ட பிறகு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃப்ரேம் மேலே வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஷேப் ட்வின் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா பாக்ஸ் வந்து இப்போ பாலிகனாக மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் ஷேப் ட்வின். அதோட அவுட்புட் பார்க்கணுன்னா Ctrl+Enter கொடுங்க. இதுதான் அவுட்புட்டு. இது மாதிரி தான், இதுதான் பேசிக் டியூட்டோரியல்ஸ் ஆஃப் ஷேப் ட்வின். ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனிமேஷன் கிரஷஸ்க்கு. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து புதுசாக கூட நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஷேப் ட்வினில். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் உங்களோட டவுட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.